ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆவரேஜ் டாபிக். நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோஸ்லேயே ஆவரேஜோட இன்ட்ரடக்ஷன் அப்புறம் சில சம்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் வந்து ஆவரேஜ் டாபிக்ஸில் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்கல்ல, அந்த கொஷின்ஸை டிரைவ் பண்ணி காமிக்கிறேன். எப்படி ஈஸியாக சீக்கிரமாக சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்ல போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். There are three positive numbers. 1/3 of the average of all the three numbers is 8 less than the value of the highest number. The average of the lowest and the second lowest number is 8. What is the highest number? இந்த கொஷின் பார்க்க பெருசாக இருக்குல்ல, பட் ரொம்ப ஈஸி தான், சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். பட் நம்ம என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும்னா, கொஷினை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கொஷினை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாலே ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ கொஷின் மீனிங் பார்க்கலாமா? ஒரு 3 பாசிட்டிவ் நம்பர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பாசிட்டிவ் நம்பர்ஸ் என்னன்னு நம்மகிட்ட சொல்ல. அப்புறம் அந்த 3 நம்பருக்கும் ஆவரேஜ் எடுத்தோம்னா ஒரு ஆன்சர் வரும்ல, அந்த ஆவரேஜில் 1/3 வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஹையஸ்ட் நம்பரில் 8 லெஸ்ஸாக இருக்கிற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாருங்கள், 1/3 ஆஃப் த ஆவரேஜ் ஆஃப் ஆல் த 3 நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 less than the value of the highest number. அந்த 3 நம்பருக்கும் ஆவரேஜ் எடுத்து அந்த ஆவரேஜோட 1/3 வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 8 less than the value of highest number. ஹையஸ்ட் நம்பரில் 8 லெஸ்ஸாக இருக்கிற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இப்போ பாருங்கள், ஆவரேஜ் நமக்கு தெரியாது. ஸோ என்ன 3 நம்பர் என்னன்னு தெரியாது. ஸோ 3 நம்பர் என்னன்னு தெரியாதனால ஆவரேஜ் நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ ஏன்னு வச்சுக்கலாம் ஆவரேஜை, அந்த 3 நம்பரோட ஆவரேஜை ஏன்னு வச்சுக்கிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? 1/3 ஆஃப் த ஆவரேஜ். 1/3 என்னது? 1/3. 1/3 இன்ட்டு ஆவரேஜ். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? கிரேட்டஸ்ட் நம்பரில் 8 லெஸ் அதுக்கு ஈக்குவலாக இருக்கா? ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர்னா என்னது? அதுவும் நமக்கு தெரியாது, கிரேட்டஸ்ட் நம்பர் என்னன்னு தெரியாது. ஸோ அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். -8, ஏன்னா லெஸ் தென் 8 லெஸ் 8ன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்போ வந்து x -8 அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. இது எப்படி வந்திருக்குன்னு புரியுதா? ஆவரேஜில் 1/3 வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 8 லெஸ் த வேல்யூ ஆஃப் ஹையஸ்ட் நம்பர். ஹையஸ்ட் நம்பர் தெரியாது. ஸோ x -8 அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க? த ஆவரேஜ் ஆஃப் த லோவஸ்ட் அண்ட் த செகண்ட் லோவஸ்ட் நம்பர் இஸ் 8. ஸோ லோவஸ்ட் அண்ட் செகண்ட் லோவஸ்ட் நம்பர் அதுவும் நமக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் அது ரெண்டோட ஆவரேஜ் வேல்யூ வந்து 8ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லோவஸ்ட் அண்ட் செகண்ட் லோவஸ்ட்டை நம்ம y அண்ட் இசட்னு எடுத்துக்கிறோம். ஸோ y + z டிவைட் பை 2 ஈக்குவல் டு 8. இது எப்படி போட்டேன்னு தெரியுதா? சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் ஈக்குவல் டு ஆவரேஜ். ஸோ சம் ஆஃப் அப்சர்வேஷன் என்னது? லோவஸ்ட் செகண்ட் லோவஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் ஈக்குவல் டு 8. இப்போ இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடச்சிருமா? y + z ஈக்குவல் டு 16. ஸோ சம் ஆஃப் லோவஸ்ட் அண்ட் செகண்ட் லோவஸ்ட் நம்பரோட அடிஷன் வந்துட்டு 16. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், அதாவது ஏங்கிறது என்னது? அந்த 3 நம்பரோட ஆவரேஜ். ஸோ அந்த 3 நம்பரோட ஆவரேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? சம் ஆஃப் 3 நம்பர்ஸ் டிவைடட் பை 3 ஈக்குவல் டு ஆவரேஜா. ஸோ அந்த 3 நம்பர் என்னன்னு தெரியாது. ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அடுத்த 2 நம்பரை y இசட்னு எடுத்திருக்கோம். ஸோ 3 நம்பர் டிவைட் பை 3 ஈக்குவல் டு ஏ. ஸோ எக்ஸ் அதாவது y இசட்டுக்கு தான் நமக்கு ஆல்ரெடி வேல்யூ தெரியும்ல, ஏன்னா y + z இஸ் ஈக்குவல் டு 16. ஸோ அந்த 16 எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ x + 16 டிவைட் பை 3 ஈக்குவல் டு ஏ. இப்போ ஏக்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? ஸோ அந்த ஏவோட வேல்யூ எடுத்துட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், 1/3 இன்ட்டு ஏவா. ஏக்கு பதில் என்ன தெரியும் நமக்கு? x + 16/3 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு x -8. இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? ஸோ டினாமினேட்டர் பாருங்கள் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 3s are 9. நியூமரேட்டரில் x + 16 இருக்குது. i ஈக்குவல் டு x -18. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? டினாமினேட்டர் இருக்க 9 ஈக்குவேஷனை கிராஸ் ஆச்சுன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு போயிருமா? ஸோ 9 இன்ட்டு எக்ஸ் 9x 9 இன்ட்டு 8 வந்து 72. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்? வேரியபிள்ஸ்லாம் ஒன் சைடும் அதை நியூமரிக்கல் வேல்யூஸ்லாம் ஒன் சைடு எடுத்துகிட்டு போயாச்சு. ஸோ 9x - x 72 + 16. ஸோ 9x - x வந்து 8x ஈக்குவல் டு 72 + 16 வந்து 88. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது? 11. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஹையஸ்ட் வேல்யூவை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் வேல்யூ என்னது? இங்கே ஹையஸ்ட் வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ எக்ஸோட வேல்யூ 11. அப்போ ஹையஸ்ட் நம்பர் என்னது? 11.
Next sum பாருங்க. The average of 6 numbers is 7. The average of 3 numbers of them is 5. What will be the average of remaining numbers? அதாவது ஏதோ ஒரு 6 நம்பர்ஸோட ஆவரேஜ் வந்து 7. அடுத்தது அந்த 6 நம்பரில் 3 நம்பர் ஏதோ ஒரு 3 நம்பருக்கு மட்டும் ஆவரேஜ் எடுத்தோம்னா அதோட வேல்யூ வந்து 5. அப்போ வாட் வில் பி த ஆவரேஜ் ஆஃப் ரிமைனிங் நம்பர்ஸ்? ஸோ மிச்சம் இருக்க இப்போ வந்து 6 நம்பரில் 3 நம்பருக்கு ஆவரேஜ் எடுத்தோம்னா 5 வருது. மிச்சம் இருக்க 3 நம்பருக்கு ஆவரேஜ் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்குறாங்க. ஸோ நமக்கு அந்த 6 நம்பர் என்னன்னு தெரியாது. ஸோ நாமளே ரேண்டமாக ஏபிசிடி இஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஸோ ஆவரேஜோட ஃபார்முலா என்னது? சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனா? ஸோ சம் ஆஃப் அப்சர்வேஷன் ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி பிளஸ் இ பிளஸ் எஃப் டிவைட் பை எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 6 நம்பர்ஸ் தான். 6 ஈக்குவல் டு 7. ஸோ இப்போ வந்து என்ன சம் ஆஃப் அப்சர்வேஷன் மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்காக இது மட்டும் வச்சுக்கிட்டு ஈக்குவல் டு 6 வந்து ஈக்குவேஷனை கிராஸ் ஆச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். அப்போ 7 × 6 வந்து 42. இது ஃபர்ஸ்ட் க்ளூவா. செகண்ட் க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க? ஏதோ ஒரு 3 நம்பரோட ஆவரேஜ் மட்டும் எடுத்தோம்னா நமக்கு வந்து 5 கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ 3 நம்பர்னால நம்ம ஃபஸ்ட்டு 3 நம்பர் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 3 நம்பருக்கு ஆவரேஜ் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு 3 நம்பர் ஆட் பண்ணிட்டு டிவைட் பை 3 ஈக்குவல் டு 5. ஸோ இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ 15 கிடச்சிருச்சு. இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ 15னா 15 எடுத்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ 15 plus d plus e plus f equal to 42. So, அப்போ equal to 42 minus 15 equal to 27. இப்போ வந்துட்டு remaining 3 நம்பர்ஸோட addition sum of observation value 27 கிடைச்சிருச்சு. அப்போ இதை வச்சு ஈஸியாக ஆவரேஜ் கண்டுபிடிச்சிடலாமா? ஏன்னா sum of observation divided by total numbers. ஸோ sum of observation 27. total number என்ன? 3 வேல்யூ இருக்கனால 3 equal to 9. அப்போ மிச்சம் இருக்க 3 நம்பர்ஸோட ஆவரேஜ் வந்து 9. நெக்ஸ்ட் கொஷின். த ஆவரேஜ் சேலரி ஆஃப் ஆல் த ஒர்க்கர்ஸ் இன் த ஒர்க் ஷாப் இஸ் ₹8,000. த ஆவரேஜ் சேலரி ஆஃப் 8 டெக்னீஷியன்ஸ் இஸ் ₹12,000 and the average salary of rest is ₹6,000. The total number of workers in the workshop is. கொஷினோட மீனிங் பார்க்கலாம். அதாவது ஒரு ஒர்க் ஷாப்பில் நிறைய ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த எல்லா ஒர்க்கர்ஸோட சேலரிக்கு ஆவரேஜ் எடுத்தோம்னா 8,000 வருதாமா. அந்த ஒர்க் ஷாப்பில் வெறும் 7 டெக்னீஷியன்ஸ் மட்டும் அவங்களோட சேலரிக்கு மட்டும் ஆவரேஜ் எடுத்தோம்னா 12,000 வருது. அதுக்கப்புறம் அந்த 7 டெக்னீஷியன் போக மிச்சம் இருக்க ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆவரேஜ் எடுத்தோம்னா 6,000 வருது. அப்படி இருக்கும்போது டோட்டலாக அந்த ஒர்க் ஷாப்பில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நம்மளை கேட்குறாங்க. அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இந்த ஒர்க் ஷாப் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்குறாங்க. ஆவரேஜோட ஃபார்முலா என்னது? சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனா? சம் ஆஃப் அப்சர்வேஷன் எத்தனை ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு தெரியாது. அவங்களோட சேலரி தனித்தனி சேலரியும் நமக்கு தெரியாது. ஸோ சம் ஆஃப் அப்சர்வேஷன் நம்ம சம்னே வச்சுக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அதான் எத்தனை ஒர்க்கர்ஸ் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அதான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு ஆவரேஜ் என்னது? 8,000 கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்களா? ஸோ ஈக்குவல் டு 8,000. அப்போ சம் ஈக்குவல் டு 8,000 × எக்ஸா. நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 7 டெக்னீஷியன்ஸ்க்கு மட்டும் ஆவரேஜ் எடுத்தோம்னா அது வந்து 12,000 சொல்லியிருக்காங்களா? ஸோ 7 டெக்னீஷியன்ஸ். ஆனால் டெக்னீஷியன்ஸோட தனித்தனி சேலரி நமக்கு தெரியாது. ஸோ சம் ஆஃப் அப்சர்வேஷன் நம்ம டீனே வச்சுக்கலாம். பட் எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் தெரியுமா? 7. ஸோ 7 ஈக்குவல் டு 12,000. ஸோ டி ஈக்குவல் டு 12,000 × 7 ஈக்குவல் டு 84,000. ஸோ அந்த 7 டெக்னீஷியன்ஸோட சம் ஆஃப் சேலரி, அதாவது எல்லா 7 பேர்த்தோட சேலரியை ஆட் பண்ணோம்னா 84,000 வருதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 7 டெக்னீஷியன்ஸ் போக மிச்சம் இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்குலாம் ஆவரேஜ் எடுத்தோம்னா அது வந்துட்டு 6,000 வருதுன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ 7 டெக்னீஷியன்ஸோட சேலரி நமக்கு என்னது? சம் ஆஃப் சேலரி வந்து 84,000. டோட்டலாக எல்லாத்தோட சம் ஆஃப் சேலரி வந்து 8,000x. ஸோ 8,000xலேருந்து 84,000 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்ம மிச்சிருக்கு இவங்களோட சேலரி மட்டும் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 8,000x மைனஸ் 84,000 டிவைடு பை டோட்டல் ஒர்க்கர்ஸ்லேருந்து அந்த 7 பேர்த்த மட்டும் சப்ராக்ட் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ தானே நமக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் கிடைக்கும். ஏன்னா 7 பேர் தவிர மற்ற எத்தனை பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ் மைனஸ் 7 எடுத்துக்கிறோம். இதுலேயுமே வந்துட்டு 8,000x மைனஸ் 84,000 எடுத்து வச்சு
ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க 6000 டாங்களா, அதாவது ரெஸ்ட் ஆஃப் பீப்புளோட ஆவரேஜ் சேலரி வந்து 6000. ஸோ இப்போ சால்வ் பண்ணலாமா? 84x மைனஸ் 8000x மைனஸ் 84,000 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 7 டினாமினேட்டரில் இருக்க அதை அந்த சைடு கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் 6000x மைனஸ் 42,000 வந்துடுச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணலாமா? சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் ஒன் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்லாம் இன்னொரு சைடு எடுத்துகிட்டு போய்க்கலாம். 2000x ஈக்குவல் டு 42,000, x ஈக்குவல் டு 21. அப்போ எக்ஸுங்கிறது என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், அது வந்து 21 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இஸ் 21. Next question, the average score of a class of 60 students in an exam was 43. The average score of the student who had passed is 52 and the average score of the students who had failed is 16. How many students passed the exam? Question இன்னொரு டைம் படிக்கிறேன். The average score of the class of 60 students in an exam was 43. The average score of the students who had passed is 52 and the average score of the students who had failed is 16. How many failed in the exam? கொஷினோட மீனிங் பார்க்கலாம். ஒரு கிளாஸ் தான் 60 பேர் இருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 43. அதே கிளாஸ்ல பாஸ் ஆனவங்களோட ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 52, ஃபெயில் ஆனவங்களோட ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 16. அப்ப எத்தனை பேர் அந்த கிளாஸ்ல ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க? அந்த கிளாஸ்ல 60 பேர், 60 பேர்த்தோட ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 43. ஸோ சம் ஆஃப் அப்சர்வேஷன் நமக்கு தெரியாதா? ஏன்னா ஒவ்வொருத்தரோட தனித்தனி மார்க் தெரியாது. ஸோ அது சம்னே வச்சுக்கலாம். டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்களா அந்த கிளாஸ்ல 60 பேருன்ட்டு. ஸோ டிவைட் பை 60 ஈக்குவல் டு 43. ஸோ அப்போ சம் ஈக்குவல் டு 43 into 60 என்னது 2580. ஸோ டோட்டலாக ஒவ்வொருத்தரோட மார்க்கையும் எல்லாம் அந்த 60 பேர்த்தோட மார்க்கையும் ஆட் பண்ணால் 2580 வருதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க? பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஆவரேஜ் மார்க் கண்டுபிடிச்சோம்னா அது வந்து 52ன்ட்டாங்களா. ஸோ பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட சம் ஆஃப் அப்சர்வேஷன் நமக்கு தெரியாது. ஸோ அது வந்து எஸ்பின்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் அவங்க எத்தனை பேர் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனும் தெரியாது, எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ அதை பின்னே வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு 52. ஸோ அப்போ எஸ்பி ஈக்குவல் டு 52 into பின்னு கிடச்சிருச்சா? அடுத்து என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க? ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் வந்துட்டு 16ட்டாங்களா. அப்போ ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸுக்கு சம் ஆஃப் அப்சர்வேஷன் தெரியாது. ஸோ அது எஸ் ஆஃப் எஃப்னு வச்சாச்சு. எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ அது எஃப்னு வச்சாச்சு. ஈக்குவல் டு ஆவரேஜ் வந்து 16. ஸோ அப்போ எஸ்எஃப் ஈக்குவல் டு எஸ்எஃப் டிவைட் பை எஃப் ஈக்குவல் டு 16. பட் நம்ம அதாவது ஃபெயிலானவங்களோட சம் ஆஃப் அப்சர்வேஷன் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா டோட்டல் சம் ஆஃப் அப்சர்வேஷன்ல இருந்து பாஸ் ஆனவங்களை மைனஸ் பண்ணிட்டா ஃபெயில் ஆனவங்க கிடைச்சிருவாங்களா. ஸோ டோட்டல் சம் ஆஃப் அப்சர்வேஷன்ல இருந்து, அதாவது டோட்டல் சம் ஆஃப் அப்சர்வேஷன் 2580, அதுல இருந்து பாஸ் ஆனவங்க சம் ஆஃப் அப்சர்வேஷன் மட்டும் மைனஸ் பண்ணிட்டோம்னா ஃபெயில் ஆனவங்களோட சம் ஆஃப் அப்சர்வேஷன் கிடைச்சிருமா? அதனால அது இப்படி எழுதியாச்சு. அடுத்தது அதே மாதிரி எத்தனை பேர் டோட்டலா எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க எப்படி கண்டுபிடிப்போம்? பாஸ் ஆனவங்கலேருந்து, அதாவது டோட்டல்ல இருந்து ஃபெயில் ஆனவங்களை மைனஸ் பண்ணிட்டோம்னா பாஸ் ஆனவங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாமா? டோட்டலா 60 பேர், அதுல இருந்து எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்களோ அவங்கள மட்டும் சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா எத்தனை பேர் ஃபெயில்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எஸ்எஃப் எஃப்க்கு பதிலாக இதை ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்றோம். 2580 மைனஸ் எஸ்பி டிவைட் பை 60 மைனஸ் பி ஈக்குவல் டு 16. எஸ்பி அதாவது சம் ஆஃப் அப்சர்வேஷன் ஆஃப் பாஸ்க்கு நமக்கு ஆன்சர் தெரியும்ல 52 into பி. ஸோ அதை ஃபர்தராக சால்வ் பண்ணலாமா? 2580 மைனஸ் 52p ஈக்குவல் டு 16 into 60 மைனஸ் பியா. ஸோ 16 into 60யோட வேல்யூ என்னது 960 மைனஸ் 16pயா. ஸோ அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ்லாம் ஒன் சைடு, கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்லாம் ஒன் சைடு எடுத்துகிட்டு போய்க்கிறோம். அப்போ 2580 மைனஸ் 960, அது ஆன்சர் வந்து 1620. இந்த சைடு மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து 36pன்னு கிடைச்சிருச்சா. இப்போ பியோட வேல்யூ மட்டும் கால்குலேட் பண்ணோம்னா 45, அதாவது எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்கன்னா 45 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 60ல் 45 வந்து பாஸ் ஆனாங்கன்னா ஃபெயில் ஸ்டூடெண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? 60 மைனஸ் 45, 60 மைனஸ் 45 ஈக்குவல் டு 15. அப்போ
60ல் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸை வந்து சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சிருவாங்க. அப்போ எத்தனை பேர் ஃபெயில்னு அந்த கிளாஸில் 15 பேர் ஃபெயில்.